ஓகே. ஹாய், மை நேம் இஸ் கிருத்திகா. என்னுடைய பொண்ணு கிரேட் 2 தீக்ஷா பேரு. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் 1 அப்படின்ற ப்ரோக்ராம்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. என் பொண்ணு தீக்ஷாவோட மிஸ் வந்து நல்லா டேக் கேர் பண்ணி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா அவங்க பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து நோட் எப்பவுமே வந்து நம்ம பார்த்திருப்போம், நோட்ல பென்ல தான் எழுதியிருக்காங்க. ஒரு எக்ஸாம் அப்படின்னா அப்படிதான் எழுதுவாங்க. பட் இங்க எப்படி இருந்ததுன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க வந்து செஞ்சு காட்டும் போது அவங்களுக்கு அந்த பயம், அந்த ஃபியர்ல எதுவுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா பண்றாங்க. புதுசா ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. இப்ப நார்மலாமே ஒரு எக்ஸாம்ல உட்காந்து இந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது ஒரு பயம் வரும், எக்ஸாம் ஹால் அப்படிலாம் இருக்கும். இது அப்படி இல்ல, அவங்க எக்ஸாம்ல என்ன பண்ண போறாங்களோ அதே ஒரு விஷயத்த ஆக்டிவிட்டி மூலமா எனக்கு நேராகவும் டீச்சர்ஸ்க்கு நேராகவும் பண்ணும்போது அவங்க ரொம்ப என்ஜுவா பண்றாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இருந்தது, இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், இவிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரேயர் சாங்ஸ். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது ஸ்கூல்ல வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. அது எல்லாமே இங்க கொண்டு வந்திருந்தாங்க. சிலம்பமா இருக்கட்டும், அந்த கியூபிக்ஸா இருக்கட்டும், அந்த மைண்ட் கேமா இருக்கட்டும், எல்லாமே இதுல கொண்டு வந்து பண்ணதுனால எங்களால வந்து கண் கூட அவங்க காட்டுறாங்க. பாருங்க உங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எப்படி வந்து அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்ற விஷயத்த வந்து கண் கூட காட்டுறாங்க. சோ வந்து அப்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து குழந்தைங்க வந்துட்டு தன்னோட டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியுது. இப்ப வந்து அந்த பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு மைக்க வச்சு பேசுற மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல வந்து குழந்தைங்க பேசும்போது எதிர்காலத்துல அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஒரு கான்பிடென்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. சோ ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. தேங்க்யூ சோ மச். சோ ஆச்சாரியா ஸ்கூல் தான் நாங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சோ மச்.